கோவை சூலூரில் உள்ள வதம்பசேரி கூட்டுறவு சங்க மேலாளர் சவுண்டப்பன் மீது லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கைத்தறி நெசவாளர்களுக்கு அரசு வழங்கும் மானியத்தை பெற்றுத்தரும் பணியில் இருந்த சவுண்டப்பன் அந்த நெசவாளர்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இந்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் உதவி கண்காணிப்பாளர் திவ்யா தலைமையிலான போலீசார் அவரது அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். சோதனையின் போது சவுண்டப்பனிடம் இருந்து கணக்கில் காட்டப்படாத மொத்தம் 15,89,000 ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பான ஆவணங்கள் இல்லாமல் இருப்பது மற்றும் அவரது செயல்கள் சந்தேகத்திற்கு இடமாக இருந்ததனால் அந்த தொகை லஞ்சமாக பெறப்பட்டது என போலீசார் உறுதி செய்தனர். விசாரணையில் அந்த பணம் கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து அவர்களுக்கு மானியம் வழங்குவதற்காக அந்த சங்க மேலாளர் லஞ்சமாக பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த சம்பவம் அரசு மானிய திட்டங்களை நியாயமாக பெற முயற்சி செய்யும் பொதுமக்களுக்கு இடையே நம்பிக்கையை குறைக்கும் வகையில் உள்ளது. அதிகாரிகள் இவ்வாறு முறைகேடாக பணத்தை வசூலிப்பதில் பொதுமக்கள் மற்றும் சிறு தொழிலாளர்களை மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கின்றனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.